வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் 80% தீவிரவாத வன்முறைகள் குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 8,27,000 மாணாக்கர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குறிப்பிட்டுள்ளார். திருச்சி லால்குடி நகராட்சியில் 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய பேருந்து நிலையத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். புதுடெல்லியில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கரண் சிங் போலந்து டேனியலை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாடு இன்று நடைபெறும் நிலையில் சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில், அறிவியல் தொழில்நுட்பத்தில் நாம் வேகமாக முன்னேறி வருவதை இந்நிகழ்வு பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். இச்செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாடு நாட்டு இளையோரின் திறன்களுக்கு சான்றாகும் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். உலகம் முழுவதிலுமிருந்து இம்மாநாட்டிற்கு வருகை தரும் தலைவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்களை அன்புடன் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். முன்னதாக இந்த மாநாட்டில் இன்று உரையாற்றிய மத்திய அரசின் முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு ஆனந்த் நாகேஸ்வரன், கல்வி சீர்திருத்தங்கள் மூலம் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வேலை வாய்ப்புகளை இந்தியா முன்னெடுத்து செல்ல முடியும் என்று குறிப்பிட்டார். தனியார் துறைகள், தனியார் கல்வி நிறுவனங்கள், கொள்கை உருவாக்குபவர்கள் ஆகியோர் ஒருங்கிணைந்து இதில் செயலாற்ற வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன், பிரேசில் அதிபர் லூயி டெசில்வா, ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ சாnchez, சுவிட்சர்லாந்து அதிபர் கை பார்மெலின் உள்ளிட்ட 20 நாடுகளின் உயர்நிலை தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர். குடிமக்கள், கோள், முன்னேற்றம் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகிறது. மனித முதலீடுகள், சமூக ஆளுமை உள்ளடக்கம், பாதுகாப்பான நம்பகத்தன்மையுடைய செயற்கை நுண்ணறிவு, அறிவியல் மீட்சி, புதுமையான கண்டுபிடிப்புகள், வலிமை, செயற்கை வள ஆதாரங்களின் பயன்பாடு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நல்லிணக்கம் சார்ந்த விவாதங்கள் இதில் இடம்பெறுகின்றன. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது அரசியல் சாசன சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பின்னர் காஷ்மீர், வடகிழக்கு மற்றும் மாவோயிஸ்ட் பகுதிகளில் 80% தீவிரவாத வன்முறைகள் குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். டெல்லி போலீசாரின் 79வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், 11 மாநிலங்களில் பரவியிருந்த மாவோயிஸ்ட் பயங்கரவாதம் உள்நாட்டு பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்ததாக குறிப்பிட்டார். தீவிரவாதத்தையும் போதைப் பொருள் கடத்தலையும் எதிர்கொள்ளும் வகையில் 345 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒருங்கிணைந்த நவீன தொழில்நுட்ப தலைமையகம் காவல்துறையினருக்காக தலைநகரில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 11 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் பாதுகாப்பான நகரங்கள் திட்டத்தின் முதல்கட்ட பணிகளையும் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளின் சார்பில் புதிய திட்டங்களை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். உயர்கல்வித்துறை சார்பில் திருச்சி துவாக்குடி, மன்னார்குடி, செட்டிக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொழில்நுட்ப கட்டடங்கள், திறன் வகுப்பறைகள், ஆய்வக கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். வேளாண் நலத்துறை சார்பில் சென்னை புறநகர் பகுதிகளில் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட உழவர் அங்காடிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பிலான 14 கோடி ரூபாய் செலவில் 20 மாவட்டங்களில் 105 விடுதிகள், ஒருங்கிணைந்த சேவை மையங்களையும் காணொலி மூலம் அவர் திறந்து வைத்துள்ளார். பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதிகளை மதுரை, தர்மபுரி, கடலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார். 2025-26 ஆண்டிற்கான தமிழக பொருளாதார ஆய்வறிக்கை முதலமைச்சரிடம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் திரு ஜெயரஞ்சன், தமிழ்நாட்டின் பொருளாதாரம் கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி கண்டுள்ளதாக குறிப்பிட்டார். மாநிலத்தின் தொழில்துறை வலுவான கட்டமைப்புடன் உள்ளதாக எடுத்துரைத்தார். மின்னணு சாதன பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு மாபெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாகவும், உயர்கல்வி மாணாக்கர் சேர்க்கையில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. தமிழக சட்டப்பேரவையில் வரும் நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு நாளை தாக்கல் செய்கிறார். இதில் பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு நாளை முடிவு செய்யும்.
நாகை மாவட்டத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கடலோரங்களில் பாதுகாப்பினை வலுப்படுத்தும் வகையில் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வந்தே மாதரம் கோஷங்களுடன் சைக்கிள் பேரணியை மேற்கொண்டுள்ளனர். வந்தே மாதரம் 150வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கொல்கத்தாவிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் இப்படையினர் நாகை மாவட்டத்தை வந்தடைந்த போது நாகை செல்லூர் அரசு கலைக்கல்லூரி சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் சார்பில் கடலோர பகுதியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் வந்தே மாதரம் 150ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு கொல்கத்தாவில் இருந்து கன்னியாகுமரி வரை மத்திய தொழில் பாதுகாப்பு படை சார்பில் நடைபெறும் சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்று வருகிறது. இந்த பேரணி இன்று நாகை மாவட்டத்திலே வந்தடைந்தது. அவர்களுக்கு நாகை மாவட்ட பொதுமக்கள் சார்பில் நாகை செல்லூர் அரசு கலைக்கல்லூரியில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கல்லூரியில் கரகாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலைகளுடன் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இத்தேர்வினை மாநிலம் முழுவதும் 8,27,000 மாணாக்கர் எழுத உள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இதேபோல் அடுத்த மாதம் 11ஆம் தேதி தொடங்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 9 லட்சம் மாணாக்கர் எழுதுகிறார்கள் என்றார். பிளஸ் 2 பொறுத்த வரைக்கும் பள்ளி மாணாக்கர் மற்றும் தனி தேர்வர் இரண்டும் சேர்ந்து ஏறத்தாழ 8,27,475 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். 10ஆம் வகுப்பு பள்ளி மாணாக்கர் தனி தேர்வர் ரெண்டும் சேர்த்து ஏறத்தாழ 9,09,002 பேர். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இது 17,61,528 பேர் தேர்வுகளை எழுதுகிறார்கள். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வளர்ச்சி திட்டங்களை தமிழக அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடியில் 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையத்தை இன்று திறந்து வைத்து துணை முதலமைச்சர் பேசினார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு, காசாக்குடி மேடு பகுதிகளை சேர்ந்த 25 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்தனர். அவர்களின் 2 விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. லாரிகளுக்கான வாகன தகுதி சான்றிதழ் FC கட்டணங்களை மத்திய அரசு உயர்த்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3000க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் லாரிகள் இன்று இயங்கவில்லை. தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் லாரிகள் இன்று இயக்கப்படவில்லை. இந்த போராட்டத்தால் நுகர்பொருள் வாணிப கழக கொள்முதல் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தின் நுழைவாயில் மற்றும் பல்வேறு பகுதிகளின் வளர்ச்சி பணிகளை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு இன்று தொடங்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டத்தில் தாட்கோ சார்பில் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து திறன் பயிற்சிகள் வழங்கப்பட இருப்பதால் ஆதி திராவிட இளைஞர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்குடி கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பேருந்து நிலையம் அருகே உள்ள கட்டிடத்தின் 1வது மாடியில் செயல்படும் இந்தியன் வங்கியில் தீ விபத்து நேரிட்டதை அடுத்து தீயணைப்பு படை வீரர்கள் 1 மணி நேரம் போராடி இன்று தீயை அணைத்தனர். விபத்திற்கான காரணம் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவின் 128வது மலர் கண்காட்சிக்காக 10 லட்சம் மலர் நாட்டுகளும் 50,000 மலர் தொட்டிகளும் தயார் பணிகள் தொடங்கியுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லட்சுமி பவ்யா கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சிக்கான நடவு செய்யும் பணி இன்று துவங்கியது. இவ்வாண்டு சிறப்பு அம்சமாக ஜெரோனியம், சைக்ளமன், பால்சம் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல் கேல், ஆசியட்டிக் லில்லி, டேலியாக்கள் மற்றும் பிரெஞ்சு மேரிகோல்டு, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி, சால்வியா போன்ற 275 வகையான விதைகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட உள்ளது. உதகையிலிருந்து சரவணன். புதுடெல்லியில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கரண் சிங் போலந்தின் டேனியலை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்.
மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் 80% தீவிரவாத வன்முறைகள் குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 8,27,000 மாணாக்கர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத உள்ளதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குறிப்பிட்டுள்ளார். திருச்சி லால்குடி நகராட்சியில் 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய பேருந்து நிலையத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். புதுடெல்லியில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கரண் சிங் போலந்தின் டேனியலை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.